ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். இந்த ஃப்ரேம்வொர்க்கை நம்மளுடைய ஜாங்கோ ப்ராஜெக்ட்டில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அதாவது செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே சில கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசபிள் ஏபிஐ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்தென்டிகேஷன் பாலிசி வந்து பார்த்தீங்கன்னா OAuth 1A, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Auth 2, இந்த ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா Auth 1A வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ், கிரிப்டோகிராஃபிக் சிக்னேச்சர் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நியூவர் வெர்ஷன் லைக் JWT, அதாவது அக்சஸ் டோக்கன் பேஸ்ட் ஆத்தென்டிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் ORM பேஸ்ட் டேட்டா சோர்ஸ், அதுக்கப்புறம் நான் ORM டேட்டா சோர்ஸும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜாங்கோ வந்து பார்த்தீங்கன்னா ORM பேஸ்ட் டேட்டா சோர்ஸ், பட் நம்ம எக்ஸல், அதுக்கப்புறம் CSV, அதர் நான் ORM டேட்டா சோர்ஸையும் இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெகுலர் ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூஸ், அதுக்கப்புறம் மோர் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, கிளாஸ் பேஸ்ட் வியூஸ் தான் வந்து மோர் பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கிளாஸ் பேஸ்ட் வியூஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலி யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னுடைய ஒப்பீனியன் இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்பர் ஏபிஐ கிரியேட் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் கொடுக்கும். ஓகே, அது மட்டும் அல்ல, இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் வெரி சூட்டபிளான ஃப்ரேம்வொர்க். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் ப்ராஜெக்ட் வந்து வெரி சூட்டபிள் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது ஜஸ்ட் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஃபார் நாலேஜ் நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வேணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை எப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கான வீடியோ நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் சொல்லியிருக்க மாதிரி இந்த பேக்கேஜ், இந்த 3 பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவல் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசபிள் ஏபிஐக்கான ஒரு பேக்கேஜ், அதுக்கப்புறம் ஜாங்கோ ஃபில்டர்னு சொல்லிட்டு இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம் டைம் எடுத்து அடுத்த பேக்கேஜ் காப்பி பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து தேர்ட் பேக்கேஜ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேக்கேஜுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செட்டப் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கிட்டப் யூஸ் பண்ணணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஃபர்தர் ஸ்டெப் போய்க்கலாம். ஸோ இதை செட்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து டெர்மினல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஃபர்தராக 2 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பேட்டர்னில் வந்து நம்ம இங்கே பார்த்து வந்து கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ப்ரௌசபிள் ஏபிஐ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான யூஆர்எல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரௌசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐ வந்து எடிட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்கிற யூஆர்எல்ஸ், ஓகேங்களா? அதில் வந்து கீழே கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு செட்டிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கான ஸ்பெஷல் கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து செட்டிங் ஸ்டார்ட் ஃபைலில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இதை நீங்கள் எங்கே வேணால் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து டேட்டாபேஸ் கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்கை. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா செட்டிங்ஸும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம வியூ கிரியேட் பண்ணணும், அதை ஏபிஐ கிரியேட் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணுறதுக்கு மாடல் தேவை. ஸோ அந்த மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதாவது டேட்டாபேஸ். ஓகே, ஸோ டேட்டாபேஸ்க்கான கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா SQLite 3 டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணுறது. ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PostgreSQL, MySQL வந்து வெரி சூட்டபிள் ஃபார் ஜாங்கோ. இந்த SQLite 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பேஸ்ட் டேட்டாபேஸ். இதுக்கு வந்து நம்ம சர்வர் எதுவும் செட்டப் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒன் கோவில் இது வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அது எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு
ஸோ நம்ம மைக்ரேட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா manage.py கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SQLite 3 நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா python manage.migrate கொடுக்குறேன். ஸோ அந்த மைக்ரேட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேபிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரேட் கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சேஞ்சஸும் அப்ளை ஆகிடுச்சு. அதாவது விச் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா tb.sqlite 3 நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் உள்ள டேபிள்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ கமெண்ட் டெர்மினலில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டேபிள் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த ஓகேன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது என்ன டேபிள், என்ன காலம் கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த SQLiteல இருக்கிற டேபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த டேட்டாலாம் விசிபிள் பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SQLite அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SQLite வியூவர்ஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸ்டென்ஷன் தான் அது. இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு டேட்டாபேஸ் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்கு இத்தனை டேபிள், நம்ம எந்த டேபிளையும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா Django சில பில்டின் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் யூசர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் Django அட்மின் பேனல் சொல்லிட்டு 2 ஃபீச்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு தேவையான யூசர்ஸ் எல்லாமே மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த Django அட்மின் பேனல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் டேபிள் இருக்கிற டேட்டாவை எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். அதாவது த்ரெட் ஆப்ரேஷன் எல்லாமே இந்த Django அட்மின் பேனல் மூலமாக பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு API கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Django ஆப் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி பிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இமேஜின் லைக் ஃபேஸ்புக் போஸ்ட். ஓகே, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி க்ளோஸ் பண்ண டெர்மினல் Ctrl+J கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. python manage start app போஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ போஸ்ட்னு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்ட் ஆப் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம லிங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ லிங்க் பண்ணால் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஸோ டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ settings.py ஓப்பன் பண்ணிக்கோங்க. settings.pyல மேலே வந்தீங்கன்னா இன்ஸ்டால்ட் ஆப்னு இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பிளாக் ஆப் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போஸ்ட் ஆப்பையும் லிங்க் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு போஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு லிங்கிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து URL ரவுட் தான் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். அதனால் URL பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் URLக்கு வந்து நான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பதிலாக போஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். பட் இங்கே post.urls இந்த ஃபைல் வந்து நமக்கு இன்னும் கிரியேட் ஆகிருக்காது. பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா urls.py வந்து அந்த ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். urls.py கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே எம்டியாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை வந்து காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டைம் சேவிங்காக பேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த URL லிங்கிங் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ API தான் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் நம்ம லிங்க் பண்ண இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். நம்ம API கிரியேட் பண்ணுறதுக்கு API // கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? நம்ம APIக்கு தேவையான மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆப்புக்குள்ளே model.py ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மாடல் தான் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் மாடல் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ORM ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து கிளாஸ் மாடியூல் தான் வந்து சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதனால் கிளாஸ் மாடியூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் போஸ்ட் மாடல் உங்களுக்கு என்ன நேம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது கொடுத்துக்கோங்க. மேலே வந்து மாடல்ஸ் ஆல்ரெடி இம்போர்ட் ஆகிருக்கு. அந்த மாடல்ஸ் வந்து நான் இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து மாடல் கிளாஸ் தான் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டேபிளுக்கு தேவையான காலம்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நம்மளோட APIக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் கண்டிப்பாக தேவைப்படும். டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மாடல்ஸ் மேலே இம்போர்ட் ஆகிருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் ஃபீல்டுன்னு இருக்கும். அதை வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த வேலிடேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லென்த் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன் 100 கேரக்டர்ஸ். ஓகே,
ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கன்டென்ட் தேவை. கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்ஃபினிட்டி லெவல்ல இருக்கும். அதனால வந்து அதுக்கு எந்த வேலிடேஷன் நான் கொடுக்க போறதில்ல. ஓகேங்களா? அதில வந்து டெக்ஸ்ட் அதனால டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளா விட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான கோட் வந்து எழுதியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து மைக்ரேட் தான் பண்ணணும். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மைக்ரேட் கமெண்ட் கொடுத்து நம்ம கொடுத்தோம்னா, டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடும். ஸோ பைத்தான் மேனேஜ் டாட் பை மைக்ரேட் கொடுக்குறேன். ஸோ மைக்ரேட் கொடுத்தா நமக்கு வந்து மைக்ரேட் ஆகல. மைக்ரேஷன் டூ அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஸ்டெப் பண்ணணும். மேக் மைக்ரேஷன் கமெண்ட் வந்து கொடுக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரேஷன் ஃபோல்டருக்குள்ள காலம் டிஃபைன் பண்ணுறதுக்கான மைக்ரேஷன் ஃபைல் வந்து ஆட் பண்ணும். ஸோ அந்த ஃபைல் வந்து நம்ம ஆட் பண்ணணும். பட் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது மைக்ரேட் பண்ணோம். பட் நமக்கு எல்லா டேபிள்ஸும் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. பட் இங்கே நம்ம ஒரு கஸ்டம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது நமக்கு அந்த மேக் மைக்ரேஷன் கொடுக்கணும். அதுவே இந்த டிஃபால்ட்டில் வந்து ஆல்ரெடி அது எல்லாமே செட்டப் ஆயிருக்கும். அதனால மேக் மைக்ரேஷன் கொடுக்க தேவையில்ல. ஸோ அதனால பைத்தான் மேனேஜ் டாட் பை மேக் மைக்ரேஷன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா, இப்போ நமக்கு ஒரு ஃபைல் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் டாட் பைன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைத்தான் மேனேஜ் டாட் மைக்ரேட் கொடுக்குறேன். ஸோ மைக்ரேட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ஃபைலோட இது கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். வியூ பண்ணி பார்த்தா நம்ம கிரியேட் பண்ண போஸ்ட் மாடல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, URL டாட் பைல நம்ம URL வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். API-க்கானது. ஓகேங்களா? இங்கே என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். போஸ்ட்னு கொடுத்துட்டு நம்ம ஒரு வியூ கிரியேட் பண்ணுவோம். அது வந்து இப்போ டம்மியாக கொடுத்துக்கிறேன் வியூன்னு. ஓகேங்களா? அடுத்து நேம் வந்து API அண்டர்ஸ்கோர் போஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் கன்வீனியன்ட்டாக இருக்கிற நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வியூஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இங்கே எரர் த்ரோ பண்ணுது. சாரி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாத்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் இது கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் தான் கிரியேட் பண்ணோம். வியூஸ்க்கு போய்க்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பேஸ்ட் வியூஸ், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் பேஸ்ட் வியூ நம்ம வந்து இந்த API-க்காக கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வந்து இனிஷியலாக நான் வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ட் API தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். கிளாஸ் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து மினிமைஸ் கோட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன ஃபங்க்ஷனாலிட்டி உள்ளே இருக்குங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபங்க்ஷன் பேஸ்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஃபங்க்ஷன் வியூ API கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டெக்கரேட்டர் தேவை. ஸோ அது வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ரெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுது. டெக்கரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா API வியூன்னு இருக்கும். அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு தேவை. அதையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் மாடியூலுக்குள்ள ரெக்வெஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் ரெஸ்பான்ஸ் மாடியூலுக்குள்ள ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷனும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த மாடல் கிரியேட் பண்ணல, அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த கரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற மாடல்ஸ் டாட் பைல இருக்கிற அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த போஸ்ட் மாடலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிக்கணும். API வியூன்னு சொல்லி கொடுத்துட்டு, நம்ம இந்த APIக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கெட். இன்னும் சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு கெட் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். போஸ்ட் வியூஸ்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம் கன்வீனியன்ட்டோ அது கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து ரெக்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இன்புட்டாக எடுத்துக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண ரெக்வெஸ்ட் டைப் வந்து ஃபங்க்ஷன் கொடுத்து நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிறோம். இதில் வந்து டேட்டாவை தான் நம்ம சப்ளை பண்ண போகிறோம். டேட்டா வந்து கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து இந்த டேட்டா வந்து API-யாக கன்வெர்ட் ஆகி வரும் நமக்கு. ஜேசன் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் ஆகி வரும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை நம்ம புல் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து போஸ்ட் மாடல்லேருந்து தான் புல் பண்ணுவோம். ஸோ ஆல் டேட்டான்னு கொடுத்துட்டு நம்ம மேலே இம்போர்ட் பண்ணியிருக்க போஸ்ட் மாடல் அங்கே கொடுத்துக்கிறேன். அந்த போஸ்ட் மாடலில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துறோம். ஆல் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். அதனால ஆல் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாடலுக்கும் ரெஸ்பான்ஸ்க்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியலைசர். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கோ மாடல்ஸ் குவரி செட்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பைத்தான் டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து கெட் மெத்தடில் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து சீரியலைசர் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் வியூ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு முன்னாடி நம்ம சீரியலைசர் கிரியேட் பண்ணணும். சீரியலைசர்
டாட் பைன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில இம்போர்ட்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இம்போர்ட் சீரியலைசர்னு இருக்குது, அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சீரியலைசர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து சீரியலைசர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் சீரியலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மாடல் யூஸ் பண்ணுறோம், அதனால் மாடல் சீரியலைசர் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இதுக்குள்ளே ஒரு மெட்டா கிளாஸ் இருக்கும், ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மெட்டா வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், கொடுத்துக்கிறேன். அதில் மாடல் ஈக்குவல் நம்ம போஸ்ட் மாடல் இங்கேயும் இம்போர்ட் பண்ணணும். மாடல் ஸ்டார்ட் ஃபைலில் இம்போர்ட் போஸ்ட் மாடல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அந்த மாடல் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும், போஸ்ட் மாடல். அடுத்து ஃபீல்ட்ஸ், நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐடி ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணுவோம், நம்ம அது வந்து ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. அதனால் இங்கே ஆனால் நம்ம ஜேஎஸ்ஆனில் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படும், ஐடி ஃபீல்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுற எல்லா ஃபீல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஎஸ்ஆனில் எப்படி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறது தான், அந்த ஃபீல்ட்ஸ் தான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ ஃபீல்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சீரியலைசர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சீரியலைசர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சீரியலைசர் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். டாட் சீரியலைசர் கொடுத்துட்டு இம்போர்ட் போஸ்ட் சீரியலைசர்னு இருக்கும், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்ம சீரியலைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ண போஸ்ட் சீரியலைசர், அதில் டேட்டா அட்ரிபியூட்ஸில் ஆல் டேட்டா நம்ம ஆல்ரெடி மாடல்லேருந்து வேரியபிளில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், அதை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா மெனி ஈக்குவல் டு ட்ரூ. மெனி ட்ரூ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு மெனி ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். இது இன்கேஸ் எடுத்துட்டோன்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ சீரியலைசர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவில் சீரியலைசர் டாட் டேட்டா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வியூஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டம்மியான வியூஸ் வந்து கொடுத்துருந்தோம், அது வந்து கிரியேட் பண்ண போய் வியூஸ் கொடுத்துக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா டாட் வியூஸ், அதில் இம்போர்ட் போஸ்ட் வியூஸ்ன்னு கொடுத்துருந்தோம், போஸ்ட் வியூஸ். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்வர் ரன் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம், ஏபிஐ செக் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வந்து சர்வர் ரன் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் கிளிக் கொடுத்தா நமக்கு இப்படி ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஏபிஐ பாத் வந்து என்டர் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் மெயின் ஃபோல்டருக்குள்ளே வந்துடலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஐன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அந்த ஏபிஐ இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் ஆப்குள்ளே கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு URL டாட் பை இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதில் வந்து போஸ்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் ஒன் ஆன் ரீட் ஒன்லின்னு இருக்குது. ஸோ இந்த பெர்மிஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா இங்கே பெர்மிஷன் இருக்கும். ஸோ பெர்மிஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அலோ எனின்னு இருக்கும். இந்த பெர்மிஷன் வந்து நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். ஐ மீன் செட்டிங்ஸ்க்கு வந்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஜாங்கோ மாடலுக்கானது. ஸோ அதை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரணும். ஓகே, இந்த எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் வேலிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுது. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டேட்டா அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தடுக்கானது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டேட்டா பேஸில் எந்த ஒரு டேட்டாவும் இல்லை, அதனால நமக்கு எம்டின்னு வருது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால நம்ம டேட்டா போஸ்ட் பண்ணுறதுக்காக போஸ்ட் மெத்தட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். மெத்தட் கொடுத்துட்டு ஸோ போஸ்ட் மெத்தட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தடானு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும், அது செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ரெக்வஸ்ட் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைசரில் பாஸ் பண்ணணும். ஸோ அடுத்து சீரியலைசர், அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சீரியலைசர் நம்ம இம்போர்ட் பண்ணுது. இதில் தான் நம்ம வந்து டேட்டா ஈக்குவல் இந்த டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணிவிட்டு இந்த சீரியலைசர் வந்து வேலிடான்னு செக் பண்ணும். இந்த எரர் தான் அங்கே த்ரோ பண்ணிச்சு ஆல்ரெடி. சீரியலைசர் டாட் இஸ் வேலிடான்னு செக் பண்ணிவிட்டு சீரியலைசரை நம்ம சேவ் பண்ணுறோம். அதாவது டேட்டா வந்து டேட்டாபேஸில் சேவ் பண்ணுறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைசர் பார்த்துக்கும். ஸோ நான் அதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதே போல் இதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். காப்பி பண்ணி போட்டு
ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீரியலைசர் டேட்டா நம்ம சேவ் பண்ண டேட்டாவே வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு எந்த சேஞ்சஸும் ஆகல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா views.py வந்து நான் இன்னும் சேவ் பண்ணல. சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து போஸ்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேட்டா போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேட்டா போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேசன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி டைட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். டைட்டில் வந்து test1ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துட்டு போஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டபுள் கொட்டேஷன் மாற்றிக்கணும். கொடுத்துட்டு போஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, சம் எரர் த்ரோ பண்ணுது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலன்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் ஆகுது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியலைசரில் இங்கே வந்து ஃபீல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்குது. ஸோ நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு ரன் ஆகுது. பட் நம்ம டேட்டா வந்து திருப்பி சென்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு போஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இன்னும் சில ட்வீக் வந்து நம்ம பண்ணலாம். அதை மாற்றங்கள் இங்கே வந்து பண்ணலாம். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டேட்டஸ் கோடு. டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இம்போர்ட் ஸ்டேட்டஸ். இங்கே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். status.htp இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 201 கிரியேட்டட் இருக்குது. இது இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அதே போல் நமக்கு கெட் மெத்தடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கலாம். ஸோ 200 ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து நமக்கு எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா நம்ம அதையும் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். போஸ்ட் மெத்தடுக்கு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா நமக்கு இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து போகும். அப்போ வந்து இங்கே ஸ்டேட்டஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HTTP 400 பேட் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வராது, எரர்ஸ். ஸோ இப்போ இன்கேஸ் நம்மளுடைய சீரியலைசர் ஏதாவது எரர் த்ரோ பண்ணிச்சுன்னா இந்த ரிட்டர்ன் கீவேர்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கெட் மெத்தட் கொடுத்தோம்னா நமக்கு டேட்டா வரும். முன்ன வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக வந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வரும். இங்கே நம்ம இன்னொரு வழியாகவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இன்னும் சில டேட்டா வந்து நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். 2 ஸோ கொடுத்தோடனே இது அப்டேட் ஆகிடுச்சு. கெட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ரெக்கார்ட்ஸும் வந்துடுச்சு. சில சேஞ்சஸ் வந்து நம்ம இன்னும் அப்ளை பண்ணலாம். ஐ மீன் நமக்கு வந்து போஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெக்கார்டு தான் வந்து ரிட்டர்ன் ஆகுது. நமக்கு இன்னும் ஒரு கிளியர் மெசேஜ் எதுவும் வரல. ஸோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ரெஸ்பான்ஸ் டேட்டான்னு கொடுத்து வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து மெசேஜ் கீவேர்ட் போஸ்ட் கிரியேட்டட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ளஸ் நம்ம இந்த சீரியலைசர் சேவ் பண்ணிட்டோம். அந்த டேட்டா வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அது இங்கே கட் பண்ணி இங்கே டேட்டான்னு கீழே இந்த சீரியலைசர் டேட்டா வந்து பாஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் டேட்டாவை வந்து இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து டேட்டா டிஸ்பிளே ஆகும். ஸோ தேர்ட் ரெக்கார்ட் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிரியேட்டட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண ரெக்கார்ட் டேட்டா நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அண்ட் போஸ்ட் மெத்தட் செக் பண்ணிக்கலாம். இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது. அப்டேட், டெலீட். ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்னும் சில சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTTP மெத்தட் நேம்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வே. ஸோ இப்படி கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ போஸ்ட் ரெக்வெஸ்ட் டேட்டாவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்பயும் நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.